1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21ஆம் வசனம். அல்லேலூயா. கண்ணுபடி செபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை கொண்டு பேசுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் மறைத்து வெளிப்படும் அப்பா. ஆவியான விடுதலை உண்டு தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியை முழுமையை மறைத்துக் கொள்வோம். அடி வாயோடு பேசும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமே வளைந்திடுமே. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 22 வசனம், பொல்லாங்காய் தோற்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னங்கடா, எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்யணுமா பிடித்துக் கொள்ளணும். எல்லாத்தையும் பிடிச்சு கொள்ளக்கூடாது. நலமானதை நம்ம என்ன செய்யணும் பிடித்துக் கொள்ளணும். நமக்கு நன்மை எது, ஆண்டவர் நமக்கு எதை அனுமதிக்கிறார் என்று அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கருத்துக்கு பின்பாக என்ன செய்யணும் நடந்து கொள்ளும். இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம். மாம்சம் நமக்கு தான் இருக்கு. இந்த மாம்சம் இந்த உலகத்தோடு என்ன செய்யும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டவருடைய ரத்தத்தோடு அது என்ன செய்யும் நம்ம மாம்சத்தை போராடும். அவர் ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம என்ன செய்யணும் மாம்சம் விரும்புகிறபடி நிறைய பேர் நினைச்சுவாங்க இறங்குறாங்க. நம்மளே சில நேரத்தில் என்ன செஞ்சிருவோம் மாம்சம் விரும்புறப்படி தான் நடந்துருவோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டு நமக்கு அதை உணர்த்தும் போது நம்ம காரியங்களை என்ன செஞ்சுக்கிறோம் இல்ல இது கரெக்ட் பண்ணிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளை ஆண்டவர் பேசுற வார்த்தைகளை கவனிக்காத மாதிரி நம்ம போயிருந்தோம்னா நலமானதை பிடித்துக் கொள்ளவே முடியாது. பொல்லாங்காய் தோற்றுற எந்த காரியத்தும் என்ன செய்யுமா விலகிடணும் அப்படின்னு போடுதுன்னா அனுச்சுன்னா அப்படி இருளுக்கும் நினைச்சது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் இல்லை. சரியா? அப்போ அங்க அது நலமானதை பார்க்கணும். அது நலமானதை என்ன செய்யணும். விசுவாச பிள்ளைகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் என்ன செய்யல ஐக்கியம் இல்ல. அதை விட்டு நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிடணும். அது மாத்திரம் இல்ல, அதை விட்டு நீ எனக்கு வா அப்போ நீ எனக்கு நீ பிள்ளை நான் உனக்கு அப்பா என்று அந்த தெளிவான வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதை பார்த்து நம்ம செஞ்சுக்கணும் சரி பண்ணிக்கிடணும். வேதத்தை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை என்னன்னா வசனத்தை வாசித்து நம்ம என்ன செய்யணும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிகிறதா ஆண்டவருக்கு பிடிக்கும். நான் அதிகமா சொல்லியிருக்கேன், கீழ்ப்படிக்கலாம் மேல்படி கிடையாது. மேல்படினா கீழ்ப்படியில கால வச்சுனா மேல்படி போக முடியாது. அதே மாதிரி ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாதான் சில காரியங்கள் ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தேவனுடைய வசனம் என்ன சொல்லிக்கு வந்து வசனத்துக்கு கீழ்ப்படிவது நலமான காரியங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும் பிடித்துக் கொள்ளணும். நலமான காரியங்கள்னா பாப்பா சொன்னது போல 5 மாசமா என்ன செஞ்சிருந்தா குடும்ப காரியத்துக்காக ஜோம் பண்ணிட்டே இருந்தா. எல்லாத்துக்கும் என்ன செஞ்சு தெரியும். ஆனாலும் சில காரியங்களை வந்து அவங்க சொல்லுங்க போலீஸ்காரங்க போயிருக்காங்க நாங்க எதுக்குமே போவேன் ஜோம் பண்ணிட்டு ஆண்டு மேல பார்க்க போட்டு நினைச்சு இரு கர்த்தர் பார்த்துக்குவார். இந்த காரியத்தை ஆண்டு வச்சுரு நீ ஜோம் பண்ணிட்டு ஜோம் பண்ணி விசுவாசத்தோட ஜோம் பண்ணிட்டே இருந்தா கர்த்தர் காரியத்துல மாற்றி அமைச்சாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை மிஞ்சினது எதுவுமே இல்லை. அதான் அவர் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டு மேல நம்ம முழு நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா இல்லாம இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்கள் நினைச்சாங்க பிரச்சாதி மங்கள்கிட்ட சொல்லி புலம்பி தவிர்த்து என்ன ஆகுமோ எதுக்கு யாருன்னு சொல்லி உலகத்தான் செய்யற காரியத்தை செய்துட்டோம்னா ஆண்டுடைய சித்த நம்ம கூட நினைச்சது நடக்காது. உலகத்தை வேணும் தூரம் போட்டு மூஞ்சினா கொண்டு வா
கோர்ட்டில் போட்டு என்ன பாரு அப்படி நிறைய காரியம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய காரியம் போயிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு, போலீஸ் போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய மாற்றத்தை என்ன செய்வாரு, தருவார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்லிக்க முந்தின சீரை கருவிலும் பிந்தின சீரை நடிச்சு உண்டாக்கச்சுன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு. அவ பின்னால இருக்கிற முதல்ல இருக்கிற குணத்தை கற்று பின்னால இருக்கிற குணம் நல்ல ஒரு குணத்தை கர்த்தர் கொடுப்பார் பிள்ளைகளுக்கு. அப்போ ஆண்டவர் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த காரியம் நலமானதான் பிடிச்சிக்கணும். இப்போ இந்த உலகத்தின் ஆலோசனைகளுக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா அந்த ஆலோசனை தேவ சித்தம் நிறைவேற முடியாது. நம்மளை அழைச்சது தேவ சித்தம். எவ்வளவோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக பைபிளை தூங்குறதுக்கு நமக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாருன்னா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ உலகத்தான சிந்திக்கிறது போல நம்ம சிந்திக்க முடியவே முடியாது. எங்கட இன்னைக்கு சிந்திச்சிடலாம், இன்னைக்கு செயல்பட்டுலாம், நாளைக்கு ஆண்டருக்கு முன்னால ஒரு நாள் நிக்கணுமே. அன்னைக்கு நம்ம எப்படி எந்த நோக்கத்துல நிக்க முடியும்? ஆண்டருக்கு முன்னால நிக்கணுமே. அப்ப நமக்கு தான் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டு ஜெபித்துக்கிட்டே இருக்கும்போது ஜெபத்தில் ஒரு பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். வெற்றி தான் யாரு? ஆண்டவரால முடியாத காரியம் ஒண்ணு உண்டா? நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா செய்த முடிப்பாரு. ஏன்னா சில காரியம் சில உடனே முடியும், சில காரியங்கள் தாமதமாகும். அந்த காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து நம்ம தேவசத்தை ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவர் ஜெயமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பாரு. அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செஞ்சோம்? அதான் ஒருத்தங்க மைக்ல போயிட்டு இருக்கு. அதான் ஒருத்தங்க கேட்டாங்க, இப்படி இப்படி வந்து வாச்சிட்டேன், நான் என்ன செய்ய பிள்ளைக்கு நான் அவசரப்பட்டுட்டணும் அப்படின்னு அந்த பையனோட வீட்டில் சொன்னாங்க. அவசரப்பட்டுட்டோன்னு எனக்கு தெரியல, இப்படி முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அங்கேயும் பேசுவேன், இங்கேயும் பொண்ணுங்களையும் பேசுவேன். பிள்ளையே ஏங்க வச்சிருக்கீங்க, இங்கே அனுப்பி தானே மென்டல் பைகளை கொண்டு தந்துட்டாங்க. என்ன மென்டல் பைகளை கொண்டு தான் வசதியான ஃபேமிலி நீங்கள் கொஞ்சம் செய்யணும், அவங்களோட கொஞ்சம் சிம்பிள் தான். ஆமாம், அழகான பையன், கொஞ்சம் குறை தான். ஆனாலும் நினைச்சுன்னா அவர்கிட்ட மென்டல் பைகளை தந்துட்டாரு. ஆண்டவர்களே நான் ஊழியம் செய்கிறேன், ஓடி ஓடி ஊழியம் செய்கிறேன், எப்படி ஜோம் பண்ணி கிடங்க, ராத்திரி முன்னா ஜபத்தில் கிடக்கேன், என் பிள்ளைக்கு இப்படி மென்டல் கொண்டு தந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு மூத்த பொண்ணுக்கு கொடுக்குறது பிரச்சனை வச்சாங்க. அவன் ஒரு சைக்கோ, அவன் ஒரு மெண்டல், இவன் ஒரு மெண்டல் அப்படின்னுங்க. அப்படி என்ன சொல்ல நீங்கள் இன்னும் அந்த அவசரப்பட்டேங்க. இல்லை, ஆண்டவர் அனுமதி இல்லாமல் யாருக்கு என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் அனுமதி இல்லாமல் யாருக்கு என்ன செய்யாது? வராது. தேவனுக்கு நோக்கம் வச்சிருப்பாரு. இந்த குடும்பத்தில் வந்து சில பொறுமைகளை கற்றுக் கொடுப்பாரு. ஆண்டவர் அந்த முதலே சொன்னேன், ஆண்டவர் யாரு அப்படின்னு அந்த தெரியணும்னா நமக்கு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிச்சு நம்ம மூலியமா கட்டளை வல்லரை வெளிப்படும் போது ஏசப்பா இப்படிப்பட்ட காரியத்தான் என் குடும்பத்தை செய்தாருன்னு சொல்லி அடுத்தவங்க என்ன செய்யணும்? சொல்லணும். அதான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கும்போது சொன்னேன், தேவ பிள்ளைகள் குடும்பத்துல வந்து நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்யறாருன்னா அமைதியா நம்மள இருப்பார், நம்ம செய்வான்னு சொல்லி. என்ன மந்திரம் செய்யறானா நீ போல செய், பூச்சை பண்ணா அப்போட செய், எதனால செய்ய வைப்போம் ஆண்டு ஆண்குடி பிள்ளைகள் வீட்டுல. ஆண்டு அமைதியா இருப்பாரு. என்கிட்ட எதை பத்தி நீ பயப்படாது, அமைதியா இரு, உன் மூலமா என்னுடைய வல்லமையை நான் வெளிப்படுத்துவேன். அவருடைய பிள்ளைங்க வீட்டு இருக்கும்போது நம்மளோட அவரு நம்மளோட பிள்ளை இருக்கும்போது இந்த காரியத்தை நிச்சயம் முடியாது, யாரும் செய்யவே ஒன்றும் பண்ணவே முடியாது. யோசிப்போடு கூட இருந்தார் ஆண்டவர். அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்கே செஞ்சாரு. அவர் கட்டுரை பிள்ளைகளோட இருப்பார். அதனால நினைச்சுக்கிட்ட எதிர்பார்த்து பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். நலமான காரியங்களை என்ன செஞ்சுக்கணும்? பிடிச்சிக்கிட்டு தேவனுக்கு நல்லதா இது இருக்குன்னு சொல்லி பார்த்து நம்ம நினைச்சோம் ஆண்டவருக்கு கீழ்படுத்தி ஓடணுமே தவிர நம்ம மாம்சத்துக்கு நினைச்சிட்டு கூடாது. எனக்கு கொடுத்துருவே கூடாது. ஏன்னா நீ மூச்சு விட்டாலும் ஆண்டு பார்ப்பாரு, கேட்காது. வாய் தரப்பட்டீங்கன்னா எல்லாத்தையும் கேட்பாரு. அதனால உன்னுடைய மூச்சு விடுற மூச்சை கூட அவர் எடுக்கிற கணக்குல வைத்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் வாயின் வார்த்தை கணக்குல இருக்குங்கிறாரு. உன் வாயின் வார்த்தையில பாவம் இல்லாம போவாது, அதனால ஜாக்கிரதை வச்சுக்கோ, வாயை ஜாக்கிரதை வச்சுக்கணும் அங்க சொல்லிருக்காரு. வாய்க்கு இடம் கொடுக்குறாரு, பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடுக்குறாதே இருக்கிறாரு. தேவ தூத நமக்கு முன்னாலே இருக்கிறாரா இருக்கிறாரா? வசனம் அதான் சொல்லுது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தருடைய தூதருக்கு முன்னாலே நாங்க வாய் பேசினால பேசிட்டே சொல்லாத, தேவன் கோபம் கொள்வார். அந்த வார்த்தையில தேவன் கோபம் கொள்வார். அவர் எதுக்கு சொல்றாருன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாவே இருந்து போறதா ஆசீர்வாதம். நம்ம எங்க போனோம்?
பரலோகத்துக்கு போகணும். ஆனா வாயின் வார்த்தை